குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன். அண்ட் நேற்று வந்து நான் முன்னாடி கடவுள்கிட்ட நான் கேட்டிருந்த மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். 40 டேஸில் அற்புதம் நடக்குமோ அதில் நீங்கள் அடையாளம் காட்டுங்கன்னு கேட்டேன். ஏற்கனவே ஒரு வாட்டி அடையாளம் காமிச்சிருந்தாரு. ஒரு ரெயின் மூலியமாக தான் நான் வந்து அவரும் நானும் பேசிப்போம். செகண்ட் டைம் அடையாளம் காட்டுங்க. இந்த வீக் சண்டே நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் மழை கரெக்டாக 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள மழை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு அந்த அற்புதம் வந்து 40 டேஸில் பண்ணிடுவீங்க, எனக்கு விடுதலை கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதான் கண்டினியூஸாக போட்டேன். அதே மாதிரி நேற்று மழை வந்துச்சு. உண்மையாகவே நான் நினச்சி கூட பார்க்கல. மதியானத்துலேருந்து விட்டு 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 மழை வந்துச்சு. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க மழைலாம் வராது அப்படின்ட்டாங்க. ஓகே, சரி கடவுளை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுள் தான் அதை செய்யணும். இறங்கி மனுஷனால யாரும் செய்யக்கூடாது. ஈவன் ஊழியக்காரங்க கூட மூலியமாக கூட நீங்கள் ஹெல்ப் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். ஸோ நான் அந்த விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் வைராக்கியமாக தான் சொல்லி வச்சுருந்தேன். பார்த்தா மழை வந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல. 15 நிமிஷம் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு நான் கடவுள்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தேன் மழை வரணும், நான் மழை நனையணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ரொம்ப வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் மழை நனைஞ்சு பயமாக இருக்குது. மழை வந்து வெயில் டைமில் வருதில்ல, ஜுரம் வந்துருமோன்னு பயம். அதனால் கேட்டே இருந்தேன். 15 நிமிஷத்துக்கு மேலே ஃபாஸ்ட்டாக மழை பெஞ்சுன்னா நான் வந்து மழையில் நனைவேன், நீங்கள் வந்து என்னை மழையில் நனையிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட. ஸ்லோவாக ஆச்சு. சரி ஓகே, கடவுளுக்கு விருப்பம் இல்லை இருந்துச்சு. பார்த்தா ஃபாஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், வந்துச்சு. அப்போ நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு மழையில் நல்லா நனைஞ்சு ஆட்டோ மாட்டேன். அப்புறமேட்டு மழை தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. லைக் நம்ம நாமளும் தண்ணி குடிப்போம், கேன் தண்ணி, அதை விட நல்லாவே இருந்துச்சு. இது வந்து தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த தண்ணி வந்து தாகத்தை அடக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே இந்த தண்ணி அப்படி தான் எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சு. 2 வாட்டி 3 வாட்டி ஏதோ நாட்டில் நீட்டி டேஸ்ட் பண்ணேன். நல்லா ஃபுல்லாக நனைஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நேற்று 5:30க்கெலாம் சாப்பிட்டேன். நேற்று வந்து மதியானம் 12 மணி 12:30க்கெலாம் லஞ்சு முடிச்சுட்டேன் நான். ஐ ரியலி ஹாப்பி. நேற்று நல்ல விஷயம் அது. அதுக்கப்புறமேட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டேன். 5:30க்கெலாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டு 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா லைட்டாக தலைவலி இருந்துச்சு. ஆனால் ரொம்பலாம் இல்லை. அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்திருக்கும். அது எப்படி போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. ஓகேவா? இது எல்லாமே நேற்று நடந்த நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கெட்ட விஷயம்னு பார்த்தா மழை பெஞ்சாலே பூரம் வரும் இந்த வீட்டில். இது வந்து குளமா இருந்துச்சு நான் இருந்த ஏரியா. அதனால் கூட வருதா இல்லை எனக்கு பனிஷ்மெண்ட்டாக இல்லைன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்லாம் படுப்பேன். அப்பயும் எனக்கு பூரம்லாம் வரவே வராது. நான் 10 மணிக்கு வருவேன். 10:30 ஆகும் நான் தூங்குறதுக்கு. தூங்கிட்டேன்னா காலையில் 7 மணி வரைக்கும் இருப்பேன். 7 மணிக்கெலாம் எழுந்துட்டு அப்படியே போயிடுவேன். இன்னும் சுத்தமாக நான் பூரம்ன்றதே பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியல, ஏதோ பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கலாம். அவ்வளோதான். 2 பூரம் வந்துச்சு. கடுப்பாயிடுச்சு. ஆனால் என்னென்னா எதுவுமே என்னை உரசாமல் போச்சு. என் பக்கத்தில் போச்சு. ஆனால் என்னை எதுவும் உரசல. ஏன்னா அது உரசிச்சுனால அதை அப்படியே நினச்சிட்டே நான் இருப்பேன், ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நேற்று பூரம் வந்துரும்ன்ற பயமே இல்லை உண்மையாகவே. ஏன் எனக்கு அந்த பயம் இல்லைன்னு தெரியல. எப்பவுமே நைட் தூங்கும் போதெல்லாம் பூரம் வந்துருமோன்னு பயந்துகிட்டே தூங்குவேன். ஆனால் நேற்று பயம் இல்லாமல் தூங்கினே தெரியல. ஃபஸ்ட்டு பூரம் வந்துச்சு. செகண்ட் டைம் வருமான்ற அவ்வளோ பயம்லாம் இல்லை, நார்மலாக இருந்தேன். அது பாட்டுன்னு போச்சு. ஆனால் சாவடிச்சிட்டேன். அதெல்லாம் நம்ம கொன்றுவேன். எந்த அனிமலும் எந்த பூச்சி இந்த வீட்டுக்குள்ளே வரவங்களை கொன்றுவேன். நான் அருவருக்கிற விஷயம் அதுதான். கொன்னுட்டேன். அதுக்கப்புறமா படுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டு போட்டு தூங்கினா தூக்கம் வராதுன்னு நினச்சேன். பார்த்தா கிச்சன் லைட் போட்டோன்னா இங்கே வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கும். கிச்சன் கிட்ட ஒரு ஸ்லாப், அந்த கல் வந்து நல்லா மறைச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. அது நல்லா தூங்கணும். நல்லா தூங்கிட்டு படுத்துட்டும் ஒரு எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோன்னு தெரியல. தூக்கம் வந்து சரி ஓகே அப்படியே படுத்து தூங்கணும், தூங்கிட்டேன். அப்புறமேட்டு காலையில் ஒரு 6:30க்கு எழுந்துட்டேன். அதே மாதிரி டைம் எழுந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு திரும்ப படுத்துட்டேன். ஏன்னா இங்கே கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு செம்ம சவுண்டு, இரிட்டேட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்துக்கும் போது கோவம் வந்துச்சு. சரி இந்த சத்தத்தோடலாம் எனக்கு வேலை பார்க்க முடியாது, எனக்கும் இரிட்டேட் ஆகும், தூங்குவேன்னு சொல்லிட்டு தூங்கினேன். தூங்கிட்டு எழுந்து பார்க்கும்போது யோசிக்கிறேன், ஐயோ வேலை பார்க்கக்கூடாதுன்ட்டு. நான் தான் எனக்கு சவுண்டு அவ்வளோவா கேட்கல, கொஞ்சமாக கேட்டுச்சு. கால் நிறைய கேட்டுச்சு, கேட்கல. அப்புறமே லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு 9:50க்கு எழுந்துட்டு அப்புறமேட்டு இப்போ தான் நான் வந்து காஃபியும் ப்ரெட்டும் சாப்பிட்டேன். அவ்வளோதான். பார்ப்போம் 40 டேஸில் அற்புதம் நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட்டிங். நான் இப்பவும் கடவுள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் ஒருத்தரை நேசித்தேன், அவரை நான் மறக்கிறதுக்கு உதவி பண்ணேன். ஃபுல்லாக நான் மறந்தேன். லைக் எப்படின்னா எக்ஸாம்பிள், இப்படிலாம் நான் லவ் பண்ணேன் இந்த மாதிரி சலிப்புன்னு சொல்லுவாங்க. நான் சலிப்பு மட்டும் வரக்கூடாது, சலிப்பு வரணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். சலிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து சலிப்பு வந்துச்சுன்னா காதல் செத்து போயிடும், எல்லாரும் போயிடும். ஸோ அதுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நடக்கும்னு நம்புகிறேன்.
இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி எனக்கு பெயின் வரக்கூடாது. எனக்கு வந்து செம்ம பெயின் வரும். செஸ்ட்டில் பெயின் வரும். இது ஒரு 2 பாரங்கள தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். எனக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு 1 வாரம் ஃபுல்லாமே 1 வாரம் கன்டினியூஸா என்னால ஸ்ட்ரெயிட்டா படுக்க முடியும். ஸ்ட்ரெயிட்டா படுத்து திரும்பி படுக்கும்போது 2 பாரங்களுமே வர மாரி இருக்கும். பாரங்கள்னா உங்களுக்கு புரியுதா? நம்மளுக்கு மேலே வச்சிருந்தா ஒண்ணும் தெரியாது. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கல்லு வரும்போது எப்படி இருக்கும்? அந்த மாரி பெயின் வரும் எனக்கு. அப்புறம் நிப்பிள்ஸ்ல ரொம்ப பெயின். அது தொடவே முடியாது. நம்ம குளிக்கும்போதெல்லாம் நம்ம சோப்பு போட முடியாது. ஈவன் விரலால என்னால இப்படி டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வலிக்கும் எனக்கு. ஆ அப்புறம் இடுப்பு கொடையும், காலு கொடையும். ஐயோ! எனக்கு அப்படியே ஆனால் அழகா இருப்பேன். இந்த காலு, அப்புறம் இடுப்பு, அப்புறம் முதுகு பெயினு, அதுக்கப்புறமேட்டு செஸ்ட் பெயினு பயமாக இருக்கும். அது 1 வாரம் பீரியட்ஸ் 1 வாரத்துக்கு பீரியட்ஸ் எனக்கு இன்னைக்கு வரப்போதுன்னா அது 1 வாரத்துக்கு முன்னாடி நடக்கும். அப்புறம் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின் அடிச்சு தூக்குன்னு தூக்குவார். ஒவ்வொரு வாட்டியுமே நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 பேடு மாற்றுவேன். அந்த 4 பேடு மாற்றும்போது நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதோ அந்த ஃபீல் நான் சொல்ல முடியாது. ஐயோ! ஏன்டா இந்த தொல்லைன்ட்டு. அதனால நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணேன். எனக்கு வரக்கூடாது. அதுவும் எனக்கு வர பெயின் எப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் வந்து மேக்ஸிமம் 7 டேஸ், 8 டேஸ், 10 டேஸ் ஆகும். அந்த 10 டேஸுமே வயிறு வலிக்கும்னா பார்த்துக்கோங்க. எப்படின்ட்டு என்னோட நிலமை. நான் இங்கேருந்து 100 மீட்டர்ஸ் நான் நடந்து போவேன். 1 நிமிஷம் அவன் நடந்து போவேன். பீரியட்ஸ் டைமில் 5 மினிட்ஸ் கூட ஆகிடும் நான் நடந்து போகிறதுக்கு. ஒரு ஸ்டெப்பாக இப்படி வச்சு போவேன். கீழே குனிஞ்சிருவேன். அப்படியே இடுப்பை பிடிச்சிக்குவேன். அந்த வயிறை பிடிச்சிக்குவேன். அப்படியே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு. பேடு வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உட்காரவும் முடியாது. உட்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ ஒட்டிக்கும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம படுக்கும்போது அது இழுத்து விட்டுட்டு அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுக்கணும். சில நேரம் அரிக்கும். அது ஏன் அரிக்குதுன்னு தெரியல அந்த டைமில். ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் அரிக்குமா? எனக்கு அந்த டைம் என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது. ரேஷஸ் வர இருக்கும். அதுதான். ஆனால் அது நம்ம அந்த அரிக்கிற நேரத்தில் சொல்லலைன்னா இன்னும் ஒரு டென்ஷன் ஆகிடும். அந்த டைம் எனக்கு அப்படியே அன்ஈஸியாக இருக்கும். ஏன்டா இந்த கருமம் வருது? எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்கும் என் உடம்பு. அதாவது ஸ்மெல் வர நம்மளுக்கு அந்த பீரியட்ஸ் ஸ்மெல் டைமில் ஒரு ஸ்மெல் வரும். எப்போ வரும்னா கரெக்டாக 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த பீரியட் பெயின் ஸ்மெல் வந்து வரும் மோஸ்ட்லி. அப்புறமேட்டு நிற்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து வரும். நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும். அதுக்குன்னு நான் நான்வெஜ் ஃபுல்லாக நான் அவாய்ட் பண்ணிப்பேன். அந்த டைமில் நான் முட்டை சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். நான்வெஜ் சுத்தம் காரமாக சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவேன். வார்ம் வாட்டர் வந்து குடிக்கும்போது நல்லா வெது வெதுப்பான தண்ணி வச்சு குடிப்பேன். மோஸ்ட்லி ஹாட் வாட்டர் குடிக்கவே மாட்டேன். பச்சை தண்ணி தான் குடிப்பேன். சின்ன அசைவு கூட என் டென்ஷன் ஆகும். ஸோ அதான் கேட்டிருக்கேன். பார்ப்போம். நிறைய தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷஸு, செகண்ட் வந்து அவரை மறக்கிறதுக்கு, தேர்ட் வந்து பீரியட்ஸ் பெயின். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறமா கூட எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கக்கூடாது. ஒன்லி 3 டேஸ் தான் ஆகணும். ப்ரேயர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிசயம் தான். பட் இது ஏன்னா வயசுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய நாள் ஆகிட்டு தான் இருக்குது. அப்பயும் நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. அப்பயும் எனக்கு 10 டேஸ் கிட்ட ஆகும். ஏன் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அது பார்த்து ஊற்றிட்டே இருப்பாரு. தண்ணி ஊற்றுற மாரி தான் அது பாட்டுன்னு ஊற்றினே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கட்டி கட்டியாக வரேன். எனக்கு இன்னொரு விஷயம் வந்து கட்டி கட்டியாக வரும். அது எப்பா நினச்சாலே எனக்கு பீரியட்ஸ்னாலே எனக்கு பயமாக இருக்கும். அது வரும்போது இவ்வளோ பெருசுக்கு கட்டி வரும். கட்டியாக முதல்ல இவ்வளோ தான் வந்து நினச்சி துணி வச்சு இப்போ வந்து இவ்வளோ பெருசுக்கும் வருது. அப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது அப்படி என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக அப்படி நம்ம குடல் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் அப்படியே புழிஞ்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போடணும் எனக்கு. அந்த டைம்ல நான் செத்துருவேன். ஐயோ வேணாம் இந்த நிமிஷமே நான் செத்துடலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது மாதிரி ஏன்னா போன வருஷம்லாம் வரல எனக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வரலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து இரிட்டேட் ஆகுது. பட் ஆனால் அது வந்து தான் ஆகணும். ஏன்னா லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு பெயின். ஸோ என்ன மாதிரி லேடிஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பீரியட்ஸ் வரணும். 1 மாதம் கூட விடாதீங்க. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தே அந்த பீரியட்ஸ் தான். ஓகே. அந்த பிளட்டு வெளியே வந்தால் தான் நம்மளோட எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளால் 50 வயசுக்கு மேலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக நடக்க முடியும். மேக்ஸிமம் 50 வயசு வரைக்குமே பீரியட்ஸ் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். நானும் அதை வேண்டிக்கிறேன். ஏன்னா வயிறு வலி வராமல் வந்தால் ஓகே. ஏன்னா டாக்டர் சொன்னது என்னவோ உண்மை தான். அது வராதவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரும். அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ லேடிஸ்க்கு ப்ளஸ் பாயிண்ட் இது தான். அட் த சேம் டைம் மைனஸ் பாயிண்ட் இது. ப்ளீஸ் எல்லா லேடிஸும் ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் பெயின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த டைமில் மட்டும் முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணுமோ ப்ரிப்பேர் பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஈவன் குக்கிங் பண்ண முடியாது அந்த டைமில் என்ன மாதிரி பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியான டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு டக்குன்னு முடிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த
சாப்பாடுலாம் வந்து குண்டால வெடிப்பீங்க அப்படின்னா, அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஹாட் குக்கர்ன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் குக்கர் குக்கர் என்ன குக்கர் அது தெரியல. அதிலே போட்டு அதுவே வேக வச்சு குடுத்துரும்ல. அந்த மாரி குக்கர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அது டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. பீரியட்ஸ் டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து சாப்பாடு போட்டு அப்படியே நீங்கள் உங்கள் சொந்த கால்ல தனியா இருக்கிறீங்க அப்படின்னா சொல்கிறேன் அந்த மாரி. அப்புறமேட்டு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி. ஏன்னா பீரியட்ஸ் டைமில் நம்மளால அவ்வளோ துவைக்க முடியாது. ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு தினமும் நம்ம 2 துணி போடுற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு ஆகுது அப்படின்னா, என்னால் துவைக்க முடியாது. அதேமாரி உங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, தினமும் துணி துவைக்க முடியாது அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பனாச்சும் துவைக்க வைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து கண் பார்வை போயிடும் சீக்கிரமா. இது உண்மையா எங்கள் அம்மாவுக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து பீரியட்ஸ் என் ட்ரெஸ்ஸில் ஏதோ படுதுன்னா, அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கள் அம்மாட்ட நான் துவைக்க விட மாட்டேன். பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. கண் ஆப்ரேஷன் பண்ணியுமே ஸ்டில் அவங்களுக்கு அந்த என்னது அது பேர் என்ன சதை வளருது. எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. அவங்க சொந்த கால்ல நிற்கணுன்றது தான் என்னோட ஆசை. அவங்க தனியாவேற நான் விடக்கூடாது. தனியாக தான் இருக்காங்க. இந்த டைமில் அவங்களுக்கு அவங்க கண் என்னால் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பயந்துட்டுருக்கேன். அகைன் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் போகணும். ஒரு நல்ல ப்ரைவேட்டான ஹாஸ்பிட்டல் போய் பண்ணோம். கவர்மெண்ட்டில் தான் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஒன்றும் சரியாகல. ஸோ நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பர்ஃபெக்ட்டாக அவங்களுக்கு பண்ணணும். அண்ட் நிறைய வேலை இருக்குது அம்மாவுக்கு பார்க்க வேண்டியது. அவங்களுக்கு அந்த சொல்லுவாங்கள்ல ப்ரெடிக்யூர், மெடிக்யூர் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த வேலையை கார்ப்பரேஷன் வேலை பார்த்து அவங்க விரல் நகத்துக்குள்ளெல்லாம் மண்ணு போய் பூந்துருக்கு போல இருக்குது. நகம் பேந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. என்னால் அந்த நகம் வெட்ட முடியல. அந்த அளவுக்கு நான் இவ்வளோ பெருசாக இருக்குது தடியும். நெயில் கட்ரு உள்ளே போகலை நகம் வெட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மோசமாக கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க. தினமும் வந்து நீங்கள் துணியை சோப் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. பீரியட் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி இல்லைனா வந்து இப்போ சின்னதாக கூட ஒன்று வருது. கொஞ்சம் ஒரு பக்கெட் அளவு கொஞ்சம் ஒரு நைட்டி போட்டு துவைக்கிற அளவுக்கு தினமும் அதில் நம்ம போட்டு அதே நம்ம துவைச்சி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை நீங்களே பார்த்துக்க. தனியாக இருந்து கஷ்டப்படுற உமன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் அப்புறம் வேறு என்ன, குக்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்கிறேன்னா, அந்த டைமில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, குக்கிங் பண்ண முடியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு பெயினாக இருக்கும் அப்படின்னா, காசு நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி காசு நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஹெல்த்தியாக வந்து நிறைய பேர் ஆர்டர் வந்து பண்ணுறாங்க. ஆர்டர் டெலிவரி பண்ணுறாங்க. சென்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டு பேசிவிட்டு அந்த டைமில் மட்டும் ஹெல்த்தியான ஃபுட்டு காலையில் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்தமாரி நான்வெஜ் எதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸாக காரம் இல்லாமல் காரம் கம்மியாக இந்தமாரி சாப்பிட பழகுங்க. அப்புறமேட்டு அதுக்கு காசு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. காசு செலவாகணும். உங்களுக்கு வயிறு வலி தாங்கிட்டு என்னால் சமைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சமைச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ருசியானது சமைச்சு சாப்பிடலாம். இந்த டைமில் பசி இருக்காது. பட் ஆனால் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ சாப்பிடாம பட்னியாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன். தண்ணி குடிச்சிட்டு இருங்க. ஹைட்ரேஷனாக இருங்க. ரொம்ப ரொம்ப தண்ணி அதிகமாக குடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த டைமில் இதுக்கு முன்னாடி இல்லைனாலும் பரவாயில்ல. பீரியட்ஸ் டைமில் தண்ணி குடிச்சிங்கன்னா எழுந்துக்க முடியாதுன்னா ஸ்ட்ரா போட்ட மாதிரி ஒரு பாட்டிலாக இப்போ வருது. ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்படியே சாய வச்சுட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். ஓகே. தனியாக வந்து இருக்க ட்ரை பண்ணுங்கள். தனியாக உங்களால் முடியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேமிலி இல்லை பார்ட்னர் இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியாத பட்சத்தில் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். இந்த டிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தண்ணிக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறமேட்டு குக்கிங் போக முடியாது அப்படின்னா, இல்லை ரைஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது, வெளியெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த குக்கர் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே குக் பண்ணி கொடுக்குற மாதிரி. அந்த ஒரு வேளை செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும்ல, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சீக்கிரமாக தூங்கணும். நைட்லாம் கண்ணு முழிச்சு இருக்காதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பெயின் வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்கும். நம்ம தூங்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. தூங்குங்க அந்த டைமில். தூங்கிட்டே இருந்தீங்கன்னா வயிறு வலி தெரியாது. குறையும்லாம் சொல்ல மாட்டேன். தெரியாது, வயிறு வலி தெரியாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். அந்த டைமில் அப்படியே போன மாதிரி தூங்குவேன். என் ஃபோனை எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துருவேன். அம்மா இந்த பார்க்கமான்ட்டு வீடியோ சாப்பிட்ற வீடியோ தான் 2 பேருமே பார்ப்போம். பல வருஷமாக பார்த்துட்டுருக்கோம். அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பார்த்துருவேன். நான் படுத்து தூங்கிப்பேன். சத்தம் போடாமல் அமைதியாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்காம நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வேணாம்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்க. ஏன்னு தெரியல. அவங்களுக்கும் என்னுடைய பெயின் என்னன்னு தெரியும். என்னால் முடியாது அந்த டைமில். உண்மையாகவே என்னால் முடியாது. நான் வந்து சீன் போடணும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேனே, ஒவ்வொரு வாட்டியும் இந்த இன்னர் வேர்ஸ் போடுறது பிரச்சனை இல்லை. அது போடுறதுக்கும் இருக்கும். அதுவும் அப்படியே இருக்கும். அந்த கேப்பில் இன்னர் வேர்ஸ் போடுறதுக்குள்ளே ப்ளீட் ஆகும்.
அப்புறம் அந்த பேடு வைக்கிறதுக்குள்ள விழுவும் அதுதான் சண்டை போகணும். அது ஒன்று பேக்கில் போயிடும், இல்லை நான் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இத்தனைக்கும் நான் ரொம்ப காஸ்ட்லியானது ₹350 விஸ்பர் அல்ட்ரா ட்ரிபிள் எக்ஸ்எல் ப்ளஸ் நைட் போலார் பியர்னு சொல்லுவாங்க. அது வாங்குறேன். அது ரொம்ப அகலமாக இருக்கும். ஆனால் அதுவே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அந்த சைஸ் இப்போ யாருமே வெளியிடுறதில்ல. இப்போ எல்லாமே பேண்டீஸ்க்கு மாறுறாங்க. ஸோ நான் பேண்டீஸ்க்கு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். பேண்டீஸ் அவ்வளோ யூஸ் பண்ண பழங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், நான் கம்ஃபர்டபுளான பேண்டீஸ் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணல இன்னும். இப்போ தான் வந்து கர்வ்னு ஏதோ ஒரு பிராண்டு அது வாங்கலான்னு பிளானில் இருக்கேன். அது கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் அது சைஸ் மட்டும் பார்த்துச்சுன்னா சூப்பர். அதுவே சைஸில் மென்ஷன் பண்ணுறேன். எக்ஸ் சைஸ்க்கு இவ்வளோ இல்லை. நான் வந்து எக்ஸ் சைஸ் எனக்கு 27 இப்போ 28 ஆகிருக்கும். அதான் பெருத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ 28 சைஸ் வந்து அதுக்கு வந்து எல்லு ப்ளஸ் எக்ஸல்னு இருக்கும். அந்த இது ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒரு வாட்டி வாங்கிட்டு யூஸ் பண்ணேன். 4 பேக் தான் இருக்குது. 239 சம்திங் வருது அது. அது என்ன பேண்டீஸ் தானே. ஸோ நான் வந்து அதுவும் நான் 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி மாற்றுவேன். ஏன்னா அதுவும் ஒரு பேடு மாதிரி தானே. நான் என்னோட ரெக்கமெண்ட் தான் நான் சொல்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். அதுவும் பேட் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 10 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு மாற்றுங்க. ஏன்னா அது என்ன ஆகும், நம்ம அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்வெட்டிங்கும் அதிலேயே போகும். இந்த ஹீட்டிங் அப்படியே இருக்க நம்மளுக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். சைட்லலாம் என்ன ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு அரிப்பு வர ஆரம்பிச்சிடும். பேண்டீஸ் எனக்கு தெரியல, இன்னர்வேர்ஸ் மாதிரி தான் அதுவும். பட் ஸ்டில் அது நார்மல் இன்னர்வேர்ஸ் கிடையாது. ஓகேவா. நம்ம இன்னர்வேர்ஸ் போட்டுக்கலாம். இன்னர்வேர்ஸ் கூட நம்ம வந்து 8 ஹவர்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கே நம்ம கேப் விடுவோம். ஆனால் நம்ம இதுக்கு கேப் விட மாட்டோம் பீரியட்ஸ் டைமில். அதுக்காக சொல்கிறேன். ஏன் பேண்டீஸ் யூஸ் பண்ணான்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக இருக்கும், கன்வெர்ட்டாக இருக்கும். டக்கு நம்ம பீரியட்ஸ்க்கு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம், வெட் ஆகிடுச்சு, நம்ம மாற்றணும்னா டக்கு நம்ம இன்னர்வேர்ஸில் தான் அந்த பேடை எடுத்துகிட்டு அதை பேக் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பேடை எடுத்து பிரித்து அதை ஒட்டி அதை தைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கஷ்டமாகும். அதிகமாக ஹெவி ஃப்ளோ ஆகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா. நீங்கள் நார்மலாக இருக்கவங்களுக்கு அவ்வளோலாம் ப்ளீடிங் ஆகாது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மல் பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. பேண்டீஸ் வேணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் சேஞ்ச் பண்ணிடுங்க. பேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் தான். கரெக்டாக கணக்கு பார்த்துக்கோங்க. டைம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே மாற்றிடுங்க. நான் வந்து 6 ஹவர்ஸ் கணக்கு வச்சு கரெக்டாக ஒரு நாளைக்கு 4 பேக் மாற்றிடுவேன். என்னென்னா எனக்கு ஏன் அதிகமாக ஆகுதுன்னா மோஸ்ட்லி நான் மாற தூங்குவேன். அதனால தான் தூங்கிட்டே இருப்பேன். நைட்டுக்கு 10 மணிக்கு படுத்தாலும் சரி, காலையில் 10 மணி தான் எழுந்துப்பேன். அது அவ்வளோ இதாகுதுல்ல, அவ்வளோ நேரம் இருக்குல்ல, அதனால அதிகமாக ஆகும். நான் எழுந்துட்டு கரெக்ட் டைமுக்கு காலைல எழுந்து 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு நார்மலாக படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக மாற்றிடுவேன். தூங்கிட்டேன்னா தான் நான் அப்படியே போன தூக்கம் தூங்கிடுவேன் நான். அதில் மாற்ற பாருங்கள். பி கேர்ஃபுல். ஓகேவா. பேட் யூஸ் பண்ணுறவங்க எப்போவுமே அரிப்பு வரும், ரேஷஸ் வரதான் செய்யும். பி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. காட்டன் அவ்வளோவா ட்ரை பண்ணுங்கள். இன்னர்வேர்ஸ் காட்டன் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து மாடலாக இன்னர்வேர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. காட்டன் மாதிரியே தெரியல. காட்டன் ட்ரை பண்ண தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்கள் இருக்கும் பட்டு திருந்துங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது, ஏன்னா நான் பட்டுட்டேன். இன்னும் நான் திருந்த ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போ போடுற ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் வந்து காட்டனில் ட்ரை பண்ணுங்கள். வெயில் டைமில் மோஸ்ட்லி இன்னும் என்ன சொல்கிறேன், வெயில் டைமில் அதிகமாக காட்டன் யூஸ் பண்ணுங்கள். மழை டைமில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சில்கான் அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ட்ரெஸ் சில்க்கு டைப்பில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா. அதான் வேறு என்ன சொல்லணும்னு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சின்ன வாஷிங் மிஷின் இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி பீரியட்ஸ் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டைமில் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா கைக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்கறதுனால தான் குக்கிங் நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. பீரியட் டைமில் மட்டும் ஆர்டர் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் விற்கிறாங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. தனியாக இருக்க லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன், ஃபேமிலியோடு இருக்கணும், உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. தனியாக இருக்கவங்க என்ன மாதிரி தனியாக இருக்கணும்னு சொல்கிறேன். இன்னொன்று வேறு என்னென்னா, வீட்டை வந்து நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், இது வந்து நான் வந்து அந்த காலத்து அப்படிலாம் சொல்லலை. அது என்னென்னா, அந்த டைமில் இந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், பூச்சி நிறைய வரும். அந்த ஸ்மெல்லு கவர்ந்து பூச்சி நிறைய வரும். அது தெரியல, ஏன் தெரியல. இது வந்து நமக்கு ஏன் அது நம்மளோட நேச்சுரல் ப்ளட். ஓகே. மோஸ்ட்லி வந்து இந்த பல்லி, பூரா, எறும்பு, அப்புறம் வேறு என்ன பூச்சிலாம் வரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான். லைக் அப்புறமேட்டு சோப்பு கழுவு இந்த மரவட்டை சம்திங் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல். அதுக்கெலாம் வந்து வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க.
மோஸ்ட்லி வந்து வீடு வந்து ஹைட்டாக இருக்கிற இடத்துல போய் ஸ்டே பண்ணிக்கலாம், கீழெல்லாம் வேண்டாம். படுக்கும்போது பீரியட்ஸ் டைமில் மட்டும்னாச்சும் நீங்கள் கீழே படுக்காமல் பெட்டில் படுத்துக்கோங்க. சொல்லுவாங்க பாயில் படுக்கணும், அப்படிலாம் இல்லை, நீங்கள் பெட்லேயே படுத்துக்கோங்க. அந்த பெட்டு வந்து ரொம்ப ஷேக் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்களே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். 3 டேஸ்க்கு அப்புறமேட்டு இன்னொன்று உங்களுக்கு ரகசியம் சொல்லணும். அந்த காலத்தில் பாட்டிங்கலாம் சொல்லுவாங்க, 3ஆவது நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், 5ஆம் நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது சூட்டை தணிக்கிறதுக்கு தான். அது ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் ரெகுலராக ட்ரை பண்ணுறேன். 3ஆவது நாள் கம்பல்சரி ரொம்ப பெயினாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவேன்னா, ஆயில் வச்சுட்டு படுத்துருவேன். இல்லைன்னா உட்காந்துட்ருப்பேன். அப்படியே செவுத்துல சாய்ஞ்சிப்பேன். வயிறு வலி உயிர போகும். ஏன்னா 1 ஹவர் நம்ம ஏர் வந்து ஆயில் ஊறணும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இல்லை நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு தோணுதுன்னா நல்லெண்ணெய் மட்டும் பண்ணுங்க. இது எல்லாமே சூட்டை தணிக்கிறது தான். தலையில் வச்சு கச்சு இங்கே இருக்குல்ல, இங்கே நிறைய ஊற்றணும். நிறைய ஊற்றினா எல்லா இடத்துலையும் பரவிடும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே நிறைய ஊற்றிட்டு ஒரு பவுல் இவ்வளோக்குமே அளவு எடுத்துக்கணும்னா ஃபுல்லாமே ஊற்றிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. 1 ஹவர் கழிச்சிட்டு போயிட்டு ஷாம்பு இல்லைன்னா கண்டிஷ்னர் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. சரிங்களா? கண்டிஷ்னர் போட மாதிரி இல்லை, ஷாம்பு வச்சு போட்டு குளிச்சுக்கணும். அது நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறையும். அண்ட் இன்னொரு வந்து ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமேட்டு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு குளிர்ச்சியாக ஃபீல் ஆகும். அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அடி வயிற்றை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஹீட்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், அந்த சூடெல்லாம் உங்களுக்கு தனியும். குளிக்கும் போது எப்போவுமே இது டாக்டர் சொல்லுவாங்க, முதல்ல காலில் ஊற்றுங்க, அதுக்கப்புறமேட்டு தைஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கால் கீழே பாதம் சொல்கிறேன் நான், கீழே பாதம் இருக்குல்ல அந்த அது பேர் என்ன கெண்டைக்காலா அந்த கிட்ட கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமேட்டு நீஸ் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா முட்டிக்கு மேலே தொட வரைக்கும் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்ட, அதுக்கப்புறம் வயிற்றுக்கிட்ட, அப்புறம் செஸ்ட்டு, ஷோல்ட்ரு, அதுக்கப்புறமே தலைக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றி குளிக்கும்போது இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்புல இருக்க சூடு தண்ணி. இதை நான் வந்து எங்கள் டாக்டர் ஷர்மிகா மேம் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மேமும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு படத்தில் கூட அவங்க நடிச்சிருந்தாங்க, சரியாக தெரியல. குட் நைட்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு டாக்டர். அவங்க சொல்லி எனக்கு கேட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதே மாதிரி குளிக்கும் போது சரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? திரும்பவும் குளிக்கணும், சோப்பெலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு திரும்ப அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, எடுத்ததும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்றா அந்த சூடெல்லாம் போயிட்டு எங்கே அடங்கும்னா அந்த கால் பாதத்தில் அடங்கும். ரொம்ப ரொம்ப ஆபத்து அது. பி கேர்ஃபுல். உடம்புல தங்கிடும்னு சொன்னாங்க அம்மா, உடம்புல தங்கிடும்னு நினைக்கிறேன் அந்த சூடு. ஸோ அதனால தான் சொல்லுவேன். சரிங்களா? வேறு என்ன ட்ரிக்கு சொல்கிறது? அவ்வளோதான். அதான் 3ஆவது நாளும் 5ஆவது நாள் கரெக்டாக அந்த 2 டேஸ்க்கு மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் வச்சு குளிச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சூடு தணியறதுக்காக. வேறு நான்வெஜ் அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த டைமில். காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நான்வெஜ்லாம் வேணாம். சூட்டை கலக்கிடுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு வயிறு வலி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நேச்சுரலாகவே நமக்கு சூடு அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து அந்த டைமில் வெயிட் தூக்காதீங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற மைனஸ்ஸு. பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வெயிட் தூக்கும்போது ஒரு கர்ப்பப்பை வீக் ஆகும். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன விஷயம், ஈஸியாக அபார்ஷன் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். அதுக்கப்புறமேட்டு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ், குழந்தை பெற்றுக்க முடியாது. குழந்தைய பெற்றுக்க வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் என்ன வேணுனாலும் சாப்பிடுங்க. இன்னொன்று என்னென்னா, குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாத்திரை போடுறதுனால உங்களுக்கு வயிறு வலி குறையும். பட் ஆனால் உங்களுக்கு பீரியட்ஸ் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆகும். நான் போட்டிருக்கேன். எனக்கு ஹெவி ஃப்ளோ டைமில் நான் அந்த மாத்திரை போட வயிறு வலி குறையும். ஆனால் பீரியட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு அடிக்ஷனாகவே எனக்கு மாறிடுச்சு. 1 இயர் நான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு தான் மாத்திரை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு பீரியட் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு, கரெக்டாக வர ஆரம்பிச்சு. அதே வயிறு வலி இருக்கும். பட் என்னென்னா போகிறதுக்கு ட்ரை, நான் போடுற மாத்திரை செம்ம பவர்ஃபுல். அது வந்து எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்காது. மோஸ்ட்லி எல்லா மெடிக்கல்லையும் ஒயிட் கலர் தான் கொடுப்பாங்க. நான் யூஸ் பண்ண வந்து சாண்டில் கலரில் இருக்கும். சாண்டில், லைட் சாண்டில். சாண்டில் கூட சொல்ல ரொம்ப 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 லைட்டாக இருக்கும் அந்த சாண்டில் கலர். அந்த டேப்லெட் வந்து செம்ம பவர். அதை போட்டுட்டோன்னா வயிறு வலி எப்படி போச்சுன்னே தெரியாது, போயிடும். அது என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு வாட்டியுமே சாப்பிடும் போதெல்லாம் போடுவேன். ஒரு நாளைக்கு 1லாம் இல்லை, 2, 3 சாப்பிடுவேன். இல்லை ஆமாம், எனக்கு வயிறு வலி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன். எக்ஸ்ட்ரீம்னா எனக்கு 24 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரீம் தான். பட் ஆனால் மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 2 ஒரு நாளைக்கு நம்ம போடுவோம். ஒரு அட்டை வாங்கிட்டு வந்துடுவேன், ஒரு 10, 20 மாத்திரை வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அப்படி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல்.
ஸோ ரொம்ப யூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அந்த டைம் தான் நம்மளோட ஸ்பெஷலான ப்ரெஷியஸான டேஸ். அந்த டைம்லலாம் வெயிட் தூக்காமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே பண்ணுற மிஸ்டேக்கு, அந்த டைமில் பண்ணுற மிஸ்டேக் தான் உங்கள் லைஃப்பையே பாதிச்சிடும். இங்கே வெயிட் தூக்காமல் பார்த்துக்கோங்க. நிறைய வேலை வச்சுக்க, ரொம்ப உழைக்காதீங்க, கொஞ்சமாக உழைங்க. ஓகே, டேக் கேர் ஆஃப் யூ உமன் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே நல்லா இருங்க. அண்ட் பாய்ஸ்க்கு என்ன ரிக்வஸ்ட்னால், இப்போ நிறைய பேர் நல்லா வந்துட்டீங்க, மாறிட்டீங்க. ஸ்டில் மாறாத பற்றி சொல்கிறேன், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குற நேரம் உங்களுக்கு சுகம் கொடுக்குறாங்க, அவங்களோட சுகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்க துணிகளை துவைச்சி போடுறாங்க. அவங்களுக்கு இது கூட செய்ய மாட்டேங்க. ஈவன் வேலைக்காரி, வீட்டுக்கு வேலைக்காரி வச்சா கூட அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் மாதம் மாதம் கொடுக்குறீங்க. ஒய்ஃபு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஃப்ரீயாக தான் நீங்கள் எல்லாமே பார்த்துக்குறீங்க. ஸோ ப்ளீஸ், ஓகேவா, டேக் அவங்க அவங்கள வந்து நீங்கள் ஒய்ஃபாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தை இந்த மாதிரி கஷ்டப்பட நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இதே இது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்போம், சரியா? அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. வலியை வந்து உங்களால் வாங்கிக்க முடியுது, ஆனால் கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியும்ல. ஓகே, அந்த டைமில் அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. அவங்களுக்கு இனவர்ஸில் வந்து பேட் வச்சு கொடுங்க. சில பேர் ஷேப் எப்படி வைக்கிறதுன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லேடிஸு. ரொம்ப பெயினாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பெயினாக எனக்கு இருக்குது. இந்த மாதிரி டைப்லாம் இருக்கிற பர்சன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு ரொம்ப குவாலிட்டியான பேடு வாங்கிறதுக்கு காசு கொடுங்க, இல்லைன்னா அவங்ககிட்ட காசு கொடுத்து வைங்க. அந்த டைமில் இவ்வளோ காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சீன் போடாதீங்க. ரொம்ப குவாலிட்டி வந்து காட்டனில் வாங்கி கொடுங்க. அந்த டைமில் நிறைய எக்ஸ்ட்ரீமாக செலவாகும், நிறைய பேட் செலவாகும் தான். பட் ஆனால் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் அவங்களோட கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகேவா? அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓகேண்ணா. நிறைய பேரை பார்த்துருக்கேன். சரி, இப்போ வரைக்கும் நான் எங்கள் ஏரியாவில் கூட அப்படிலாம் இருக்காங்க. ஆம்பளைங்க அந்த மாதிரி லேடிஸோட துணி தொட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட வாழ்கிறாங்க, அது அவங்க தலைவர் தான், அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் அமைச்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க பாருங்கள். இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வந்துருங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் இப்படி இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான். ஸோ கேர்ஃபுல், டேக் கேர். எல்லாருக்கும் ஆண் பெண்களை பார்த்துக்கோங்க, பெண்கள் ஆண்கள் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க, ஓகேவா? ஓகேடா, லவ் யூ, ஹாவ் அ நைஸ் டே எவ்ரிஒன்.